ஃபைனல் டெஸ்டினேஷன் டெட்லைன்ஸ். நீங்கள் இன்னும் இந்த படம் பார்க்கல அப்படின்னா, இந்த படம் பார்க்கலாமா வேணாமா, பார்க்குற அளவுக்கு ஒர்த்தா, இல்லை நீங்கள் இந்த படம் பார்க்குற அளவுக்கு ஒர்த்தா அப்படிங்கிற விஷயத்த இந்த ரிவ்யூவோட எண்டில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த படத்தோட ஹீரோ யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, படத்தில் யாருமே ஹீரோ கிடையாது. டெத் அப்படிங்கிற விஷயம் தான் ஹீரோ. ஏன்னா இந்த படத்தில் யாராக இருந்தாலும் அவங்க வந்துட்டு டெத்தை ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு தான் இந்த படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகும். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்த ஃபைனல் டெஸ்டினேஷனோட பாகங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ தான் இந்த படத்தை புதுசாக பார்க்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி இது மாதிரியான சினிமா ரிலேட்டடான அப்டேட்ஸ், மூவி ரிவ்யூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். முக்கியமாக மூவிஸ்லாம் விரும்பி பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரம்மாண்டமான ஒரு பில்டிங் ஒன்று காட்டுவாங்க. அந்த பில்டிங் வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு காயினால் ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டு இடிஞ்சு விழுகிற மாதிரி காட்டுவாங்க. அந்த விபத்தில் அந்த பில்டிங்குள்ளே இருந்த எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொடூரமான முறையில் இறந்து போவாங்க. ஃபைனலாக அந்த விபத்தில் ஒரு பொண்ணு மட்டும் கடைசியாக இறந்து போகிற விஷயத்தை காட்டுவாங்க. அந்த விஷயம் முடிஞ்ச உடனே அந்த விபத்து வந்து இன்னொரு பொண்ணுக்கு ஒரு கனவாக வர்ற மாதிரி தான் முடிப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த பொண்ணுக்கு ரிப்பீட்டாக கனவில் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த பொண்ணு வந்துட்டு தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கனவுலாம் எனக்கு வருது, அது மட்டும் இல்லாமல் இந்த கனவுல என்னோட பாட்டி வர்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு பொண்ணு கடைசியாக இறந்து போகிற மாதிரி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு தான் இந்த கனவு காணக்கூடிய பொண்ணோட பாட்டியாக இருப்பாங்க. உடனே அந்த பொண்ணோட கனவு காண்ற பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது உங்கள் பாட்டியே கிடையாது, அவள் ஒரு மிகப்பெரிய ராட்சசி, அவளை பற்றிலாம் இங்கே பேசாத அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை வந்துட்டு இது பண்ணுவாங்க. தன்னோட பேரண்ட்ஸோட பேச்சையும் கேட்காம அந்த கனவு காண்ற பொண்ணு வந்துட்டு தன்னோட பாட்டியை பார்க்குறதுக்காக நேரில் போவாள். அங்கே போனதுக்கப்புறம் அவங்க பாட்டி சொல்கிற விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்பவே முடியாத அளவுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பொண்ணு கனவுல காண்ற விஷயம் வந்துட்டு கனவு கிடையாது, அது ரியலாக நடந்த ஒரு விஷயம். அதாவது அவங்க பாட்டிக்கு அந்த பில்டிங் இடிஞ்சு போகிற விஷயம் வந்து முன்னாடியே தெரிய வரும். உடனே அவங்களோட பாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே முன்னெச்சரிக்கையாக வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பில்டிங் இடிய போகுது அப்படின்ற விஷயத்தை அவங்கக்கிட்ட கன்வே பண்ணி அந்த பில்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே காப்பாற்றிடுவாங்க. ஆனால் அந்த மரணம் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, அது வந்துட்டு அந்த பில்டிங்லேருந்து யாரெல்லாம் அந்த மரணத்துலேருந்து எஸ்கேப் ஆனாங்களோ அவங்களையும் அவங்களோட சந்ததியும் வந்துட்டு கொலை பண்ணிடும் அப்படிங்கிற விஷயத்தையும் கன்வே பண்ணுவாங்க. அதாவது இப்போ இந்த பாட்டி உயிரோடு இருக்காங்க அப்படின்னா இவங்கள மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃபேமிலியையும் வந்துட்டு, அதாவது அந்த பாட்டியை சார்ந்த ஃபேமிலி எல்லாரையுமே வந்துட்டு அந்த மரணம் வந்து விட்டு வைக்காது அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் இருக்கிற வரைக்கும் தான் என்னோடய ஃபேமிலியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து சேஃபு. ஒருவேளை நான் இறந்துட்டேன் அப்படின்னா என்னோட மரணம் எனக்கு அடுத்து என்னோடய ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள 1 by 1 கொலை பண்ணிடும் அப்படின்ற விஷயத்தை கன்வே பண்ணுவாங்க. ஆனால் இந்த பேத்தி வந்துட்டு தன்னோட பாட்டியோட பேச்சை நம்ப மாட்டா, நம்பாமல் அங்கேருந்து கிளம்பணும்னு பார்ப்பா. உடனே அந்த பாட்டி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் என்னால் உயிரோடு இருக்க முடியும், நீ நான் சொல்கிற விஷயத்த நம்ப மாட்டேற, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்த்ததுக்கப்புறமாவது நீ இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்பு. நான் இந்த வீட்டை விட்டு வெளியே வந்து இறந்துட்டேன் அப்படின்னா என்னோட சந்ததிகளாக இருக்கக்கூடிய உங்களோட ஃபேமிலிக்கு தான் பிரச்சனை, உன்னோட ஃபேமிலி மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்குது, அவங்கள நீ தான் காப்பாற்றணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அந்த பாட்டி வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரி கொடூரமாக கொலை செய்யப்படுறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இந்த விஷயத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்துக்குள்ளாவா. அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஃபேமிலி கிட்ட போயிட்டு இந்த விஷயங்களை கன்வே பண்ண ட்ரை பண்ணுவா. தன்னோட ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ் யாருமே இந்த விஷயத்தை நம்ப மாட்டாங்க. ஃபைனலாக அந்த ஃபேமிலி இந்த விஷயத்தை எப்படி நம்புகிறாங்க, கடைசியாக இந்த ஃபேமிலியில் இருக்கிற யாரெல்லாம் அந்த மரணம்ங்கிற அந்த டெத்து வந்துட்டு கொலை பண்ணுது, கடைசியாக அந்த ஃபேமிலியில் யாராவது மிச்சமாக இருந்தாங்களா, தப்பிச்சாங்களா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியாக இருக்குது. தன்னோட பாட்டி சொன்ன அந்த டெத் அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு தன்னோட ஃபேமிலி கிட்ட அந்த பொண்ணு வந்துட்டு கன்வே பண்ணுறதுக்காக வருவா. கன்வே பண்ணுறதுக்கு வர்றதுக்குள்ளேயே அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டுருவார். அந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஆக்சிடென்ட்டான நடந்த விஷயம் அப்படிங்கிறது தான் கன்வே ஆகிருக்கும். இந்த பொண்ணு போய் அவங்க ஃபேமிலிக்கிட்ட இந்த மாதிரி இந்த ரீசனால் தான் அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற விஷயத்தை கன்வே பண்ணுவோம். ஆனால் அங்கே இருக்கிற யாருமே இந்த விஷயத்தை நம்ப மாட்டாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதுக்கப்புறமா அவங்களோட வாரிசு யாரோ அவங்கெல்லாம் அடுத்தடுத்து இறந்து போவாங்க அப்படின்ற விஷயத்தையும் அவள் சொல்லுவாள். சொல்லிவிட்டு
அந்த இறந்தவரோட மூத்த வாரிசாக இருக்கக்கூடிய ஒரு பையனை வந்துட்டு இவ எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கூட இருந்து ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவா. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த மூத்த பையன் இறந்து போகாமல் அந்த பையனோட தங்கச்சியாக இருக்கக்கூடிய பொண்ணு வந்துட்டு இந்த விஷயத்தில் வந்து இறந்து போயிடுவா. உடனே அங்கே அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கும். என்ன அப்படின்னா, இது நீ சொல்கிற கணக்கு உண்மை அப்படின்னா அந்த என்னோட மூத்த பையன் தானே இறந்துருக்கணும், என்னோட அதாவது அந்த இளைய பொண்ணு எப்படி இறந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குழப்பத்துக்குள்ளே இருப்பாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலை தான் அந்த இறந்த பொண்ணோட அம்மா இருக்குது பார்த்தீங்களா, அந்த அம்மா வந்துட்டு ஒரு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை வந்து அந்த ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்திலே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை தூக்கி போடும். அடுத்து இந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் எப்படியெல்லாம் இறக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குல்ல, அது வேறு லெவலில் இருக்கும். அந்த இறக்க போகிறவங்கள அந்த பொண்ணு வந்துட்டு எப்படியெல்லாம் காப்பாற்ற ட்ரை பண்ணுறா, அவங்க கிட்ட இருந்து அந்த மரணம், அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து அவங்கள காப்பாற்ற விடாமல் அந்த மரணம் எப்படியெல்லாம் அவங்கள கொலை பண்ணுது அப்படிங்கிற விஷயம் தான் அந்த படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. கடைசியாக அந்த படத்தில் அந்த மரணத்தை யாராவது ஜெயிச்சாங்களா, அந்த மரணத்தை ஜெயிக்கணும்னா என்ன நடக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த பாட்டி கூட இருந்த இன்னொருத்தர் வந்து தப்பிச்சிருப்பார். அந்த விஷயத்தையும் அவங்க பாட்டி வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க. என்னால் உங்களை காப்பாற்ற முடியல அப்படின்னா நீங்கள் அவரை போய் பாருங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. அவரை போய் பார்த்ததுக்கப்புறம் அவர் இந்த மரணத்துலலாம் இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லுவார். அந்த விஷயத்தை இவங்களால் ஃபாலோ பண்ணி அந்த மரணத்துலேருந்து தப்பிக்க முடிஞ்சுதா, அந்த ஃபேமிலியில் யாராவது கடைசியாக தப்பிச்சாங்களா, இல்லைன்னா அந்த டெத்துங்கிற விஷயம் வந்து எல்லாரையுமே பழி வாங்கிருச்சா அப்படிங்கிறது தான் இந்த படம் முழுக்கவே ட்ராவல் ஆகும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர் கொலை செய்யப்படுறாருல, அவர் கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா அதற்கு அடுத்ததாக இன்னொருத்தர் கொலை செய்யப்படுவார்ல, இவங்க 2 பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் நீங்கள் படம் போர் அடிக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்கள்ல, அந்த விஷயத்தை ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க கையாண்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் சுவாரஸ்யம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர் கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அந்த படம் ட்ராவல் ஆகி போகையில் இன்னொருத்தர் கொலை செய்யப்படுற விஷயம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி அந்த கொலை செய்யப்படக்கூடிய நபர் சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன நகர்வுகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்க்குறவங்க எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட முகம் சுளிக்க விடாமல் படத்தில் அந்த இருக்கக்கூடிய சின்ன சின்ன நகர்வுகள்லாம் உங்களை அந்த அளவுக்கு ஆச்சரியப்படுத்தும். படத்துக்கு உள்ளேயே உங்களை கூட்டிகிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மைனூட்டாக இந்த படத்தில் நிறைய விஷயங்களை யோசித்து பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லை, இந்த பாட்டு மட்டும் இல்லை, இதற்கு முந்தைய பாட்டிலையுமே இவங்க பண்ணியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்கும். அடுத்ததாக இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ட்ராபேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ட்ராபேக்குன்னு சொல்ல முடியாது, இந்த படத்துக்கான பலமும் அதுதான் அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தில் ஒவ்வொருத்தரும் கொலை செய்யப்படுறாங்கல்ல, அந்த மரணம் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒவ்வொருத்தரையும் பழி வாங்குதில்ல, அந்த காட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கொடூரமாக இருக்கும். நீங்கள் இந்த படத்தை பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு மனதைரியம் இருந்தால் மட்டும்தான் இந்த படத்தை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள்லாம் அந்த படத்தை பார்க்குறத வந்து தவிர்த்தே ஆகணும் அப்படின்றத சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்தளவுக்கு இந்த படத்தில் ஒவ்வொரு கொலைகளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது இப்படியெல்லாம் கொலை நடக்குமா அப்படிங்கிறது. அதாவது ஒருத்தரோட மரணம் இப்படியெல்லாம் நகிலுமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்களால் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இந்த படத்தில் ஒவ்வொரு கொலைகளையும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக, அதாவது ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருப்பாங்க. நீங்கள் உங்களால் இந்த படத்தை பார்க்க முடியும் அப்படின்ற தைரியம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த படத்தை பார்க்க முடியும். மற்ற எல்லாராலையுமே இந்த படத்தை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு டவுட்டு தான். அதனாலேயே இந்த படத்தில் இந்த விஷயங்கள் வந்துட்டு இந்த படத்துக்கூட ஒரு சின்ன ட்ராபேக் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் இன்னும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா படத்தை பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து மறக்காமல் நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த படம் பற்றின ரிவ்யூ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு படத்தின் விமர்சனத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் விஜய் ராஜா.